வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு லெட்ஸ் பிளே ஃபேண்டசி யூடியூப் சேனல். நீங்க நம்ம யூடியூப் சேனலுக்கு புது நண்பரா இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம பிபிஎல்ல 24வது மேட்சான ஹோபர்ட் ஹரிகன்ஸ் வெர்சஸ் அடிலேட் ஸ்ட்ரைக்கர்ஸுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். இந்த மேட்ச் ஞாயிற்றுக்கிழமை 1:45க்கு ஸ்டார்ட் ஆகும். ஒரு 1:20க்குலாம் நம்மளுடைய டெலகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு தேவையான ஒன் பிளேயர் ஃபேண்டசி ஆப்ஷனா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஸ்மால் லீக் டீமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் டாஸ், அதுக்கப்புறம் பிச் ரிப்போர்ட் எல்லாமே நம்ம சேனல்ல உங்களுக்காகவே ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். மறக்காம ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நண்பா. அதே போல நீங்க இன்னமும் ஃபேண்டசி எக்ஸல் 11 ஆப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது. ஸ்மால் லீக் விளாடணும் அப்படின்னா இந்த ஆப்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க எத்தனையோ ஆப்ல ட்ரை பண்ணியிருப்பீங்க, பட் இந்த ஆப்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும். அது போக நீங்க எதிர்பார்க்கக்கூடிய இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் ஆப்ஷன் அவைலபிளா இருக்கு. ஜிஎஸ்டி டிடிஎஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறாங்க. அதே போல என்ட்ரி ஃபீஸ் கம்பேர் பண்ணி பாருங்க, உங்களுக்கே தெரியும். ஸோ ஒரு டைம் நான் சொன்னதுக்காக விருப்பம் உள்ளவங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஃப்ரீ கிவ் அவே கூட எல்லா மேட்சுமே கொடுக்குறாங்க. அதுல கூட நீங்க பிளே பண்ணி பார்க்கலாம். பிச் ரிப்போர்ட். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மேட்ச் ஹோபர்ட்ல தான் நடக்கு. ஹோபர்ட்டோட ஒரு ஹோம் பிச்சு. இந்த ரெண்டு மேட்ச் பாத்தீங்கன்னா ஹோபர்ட் வெர்சஸ் சிட்னி சிக்ஸர்ஸ், பெர்த் வெர்சஸ் ஹோபர்ட். இந்த ரெண்டு மேட்சுமே இந்த வருஷம் 2024 பிபிஎல் நடந்த மேட்சா இருக்குது. அதுக்கு முன்னாடி நடந்த மேட்ச்லாம் பாத்தீங்கன்னா இது ரெண்டுமே உமன்ஸ் மேட்ச். அது தூரத்துல இருக்கு. ஒரு இன்டர்நேஷனல் மேட்ச் இருக்கு, பாகிஸ்தான் வெர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்ச் இருக்கு. அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ்னு ஒரு இன்டர்நேஷனல் மேட்ச் இருக்கு. மொத்தமே இந்த 4 மேட்ச் மட்டுமே நீங்க போக்கஸ் பண்ணுங்க. மீதி எல்லாமே அந்த டபிள்யூன்னு போட்டிருக்கிறது எல்லாம் உமன்ஸ் மேட்ச். அதை நீங்க பெருசா எடுத்துக்க தேவையில்லை. ஸோ இந்த வருஷம் பாத்தீங்கன்னா ஸ்கோர் அதிகபட்ச ஸ்கோரே 161 தான் போயிருக்கு. கம்மியான ஸ்கோர் பாருங்க, சிட்னி சிக்ஸர்ஸ் 111க்கு ஆல் அவுட் ஆவாங்கன்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி லாஸ்ட் மேட்ச் ஆல் அவுட் ஆனாங்க. அதே போல விக்கெட்ஸும் இந்த பிச்சில் ஓரளவுக்கு வருது. இந்த மொதல் மேட்ச்ல 8 விக்கெட் ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மேட்ச்ல ஒரு 16 விக்கெட் ஸ்கோர் பண்ணி இருக்கிறாங்க. ஸோ ஓரளவுக்கு இந்த பிச் ஒரு ஆவரேஜான பிச்சு தான். அதே போல விக்கெட்டும் ஒரு ஆவரேஜா வருது. இப்போ ஃபாஸ்ட் வெர்சஸ் ஸ்பின்னர்ஸ் இந்த கான்செப்ட் பார்க்கலாம். ஃபாஸ்ட் மொத்தம் இந்த பிச்சில் லாஸ்ட்ல 1387 பால்ல 79 விக்கெட் ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு எக்கனாமியா 8 வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி ஸ்பின்னர்ஸ் பாத்தீங்கன்னா 815. நீங்க மத்த பிச்சு பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஒரு 1300 பால் தான், ஸ்பின்னர் ஒரு குறையாம நம்ம சொல்லலாம் ஒரு 600 500 பால் தான் பவுல் பண்ணியிருப்பாங்க. ஆனா இங்க 800 பவுல் பண்ணியிருக்காங்க. பாதிக்கு பாதி பவுல் பண்ணியிருக்கிறாங்க. அதே போல விக்கெட்டும் ஒரு 36 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ பாதிக்கு பாதினா ஒரு 72 வரும். ஸோ இங்க 79 எடுத்திருக்கிறாங்க. எக்கனாமி ஃபாஸ்ட் விட ஸ்பின்னர்ஸ் கம்மியா வச்சிருக்காங்க. ஸோ இந்த பிச்சில் ஃபாஸ்ட் வர்சஸ் ஸ்பின்னு பார்க்கும்போது ஃபாஸ்ட் நல்லா ஆதிக்கம் பண்ணி இருக்கிறாங்க. ஸ்பின்னர்ஸும் குறைச்சு மதிப்பிட முடியாது, நல்லா விக்கெட் எடுத்திருக்கிறாங்க. ஏன்னா லாஸ்ட் மேட்ச்லாம் இந்த மேட்ச் ஸ்பின்னர்ஸ் நல்லா விக்கெட் எடுத்தாங்க சிட்னி சிக்ஸர்ஸ் மேட்ச்ல. இப்போ ஹோபர்ட் வெர்சஸ் அடிலேட் ஃபார்மை பார்த்துடலாம். நான் இது வரைக்கும் வீடியோ எடுக்கிற வரைக்கும் ஸ்குவாட் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தேன், இன்னும் ரிலீஸ் பண்ணல. லாஸ்ட் மேட்ச் கூட மேத்யூ சார்ட் ஸ்குவாட்ல ஆட் பண்ணாங்க, பட் அவர் பிளேயிங் லெவல்ல வரல. ஏதாச்சும் ஒரு அப்டேட் இதுக்கு அப்புறம் வந்ததுன்னா கண்டிப்பா உங்களுக்கு நான் டெலகிராம்ல அப்டேட் பண்ணிடுறேன் தான் டெலகிராம்ல ஜாயின் பண்ண சொல்றது. இப்போ மேத்யூ வெய்டு இந்த சீசன்ல வெறும் ஃபார்ம் அவுட்ல தான் இருக்கிறாரு. அவரோட அதிகபட்ச ஸ்கோரே 15 தான் இருக்கு. சொல்ற லெவலுக்கு பெருசா ஆடல, பட் நீங்க ஏதாச்சும் ஒரு மேட்ச் நல்ல ஸ்கோர் எதிர்பார்க்கலாம். அடுத்து மிச்சல் ஓவன் 2 மேட்ச் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஒரு 50% ட்ரீம் டீம்ல இருக்கிறாரு. சாய் ஹோப்பும் அதே மாதிரிதான் 2 மேட்ச் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 50% ட்ரீம் டீம்ல வர்றாரு. பென் மெக்டர்மட்டும் அதே போலதான் 50% ட்ரீம் டீம்ல வர்றாரு. இப்போ ஒரு 10 மேட்ச் நடக்குன்னா 5 மேட்ச் நல்லா விளையாடுறாரு, 5 மேட்ச் கேவலமா விளையாண்டு கொடுக்காரு. அந்த மாதிரிதான். அதே போல நிக்கில் சௌத்ரியும் முதல் 2 மேட்ச் ஃபிளாப்பான ரிசல்ட். அடுத்த 2 மேட்சுமே லாஸ்ட் மேட்ச்ல நியூ இயர் அன்னைக்கு பிபிஎல் அல்ட்ரா கிளீன்ஷிப் அடிச்சதுக்கு காரணமே நிக்கில் சௌத்ரி தான். இந்த வருஷம் நான் மறக்க முடியாத பிளேயர்னா அவர் தான். ஏன்னா ஒன் சைடா கிளீன்ஷிப் வாங்கி கொடுத்தாரு. ஸோ அவரும் 50% நல்லா ட்ரீம் டீம்ல வர்ற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. டிம் டேவிட் ஒரு
25% தான் ட்ரீம் டீம்ல வந்திருக்கிறாரு. சோ நம்ம பார்த்த உடனே இதுல நமக்கு தெரிஞ்ச பிளேயர்னோட டிம் டேவிட்டா அப்படின்னு சொல்லி போய் செலக்ட் பண்ணிட கூடாது. அவரோட ஃபார்மை பாருங்க. மொதல் மேட்ச் டக்கு, 2ஆம் மேட்ச் பேட்டிங் வாய்ப்பு கிடைக்கல, 3ஆம் மேட்ச் 34 ரன் அடிச்சாரு, 33. 4ஆம் மேட்ச் 4 ரன் தான் ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு. ஜோர்டான் ஸ்கோர் பண்ண ஸ்கோரை கூட அவர் ஸ்கோர் பண்ணி கொடுக்கல. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. கிறிஸ் ஜோர்டான் நல்ல ஒரு பவுலர், 50% ட்ரீம் டீம்ல வர்றாரு. நாத்தன் எல்லிஸ் 100% ட்ரீம் டீம்ல வரக்கூடிய ஒரு பிளேயர். பட் அவர் ஸ்குவாட்ல ஆட் பண்றாங்களா இல்லையான்னு தெரியல. ஏன்னா லாஸ்ட் மேட்ச் வந்து பீட்டர் ஹாஸ்டலர்னு ஒரு பிளேயர் வந்து அவருக்கு மேல ஸ்பின்னர் ஆனாரு இதே பிட்ச்ல. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவரும் நல்லாவே விக்கெட் ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு. மெரிடித் ஒரு 75% வந்து ட்ரீம் டீம்ல வந்துட்டு இருக்கிறாரு. ஸ்டான்லி வந்து ஒரு 75% ட்ரீம் டீம்ல வந்துட்டு இருக்கிறாரு. ஏன்னா ஒரு விக்கெட் எடுத்தாலே போதும், அவங்க வந்து 33, 35, 40 பாயிண்ட் கிட்ட வாங்கி கொடுத்துருவாங்க. அதே போல சகாவிக்கீல் வந்து ஒரு 100% ட்ரீம் டீம்ல வராரு. ஏன்னா விளாண்ட எல்லா மேட்சுமே விக்கெட்டு. இந்த மொதல் மேட்ச் விளாண்டாரு, பட் அந்த மேட்ச்ல அவர் வந்து பவுலிங் பண்ணல. அடுத்ததா நம்மளுடைய அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் பார்க்கலாம். அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்கக்கூடியது கிறிஸ்லின் வந்து எல்லா மேட்சுமே ஃபிளாப்பான ரிசல்ட். லாஸ்ட் மேட்ச் நம்ம சொன்னோம், ட்ரம்ப் கார்டா ட்ரை பண்ணுங்க, ஒருவேளை ஸ்கோர் பண்ணா முடிஞ்சு மொட்டை அப்படின்றவே. மொட்டை பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் 88 ரன் ஒன் சைடா வந்து ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு நமக்கு வந்து. அடுத்தது டி ஷாட், அவரு வந்து எல்லா மேட்சுமே கணிசமா ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கிறாரு நண்பா. நீங்க பாருங்க, 60, 41, 22, 27 சொல்லி ஒரு ஆவரேஜா ஸ்கோர் பண்றாரு. நீங்க கம்பேர் டு கிறிஸ்லினுக்கு டி ஷாட் வந்து பெஸ்ட். நீங்க பாருங்களேன், இந்த மேட்ச் வந்து ஓகே, இந்த மேட்ச்ல வந்து டி ஷாட் வின்னு, இந்த மேட்ச்ல லின்னு வின்னு, இந்த மேட்ச்ல டி ஷாட், இந்த மேட்ச்ல டி ஷாட், இந்த மேட்ச்ல லின்னு. சோ பாருங்க, 3 மேட்ச் வந்து டி ஷாட் தான் கூட. ஏதாவது ஒரு மேட்ச்ல ஹை பாயிண்ட் வாங்கி கொடுக்கறத விட எல்லா மேட்சுமே ஆவரேஜா வாங்கி கொடுக்கக்கூடிய பிளேயர் தான் பெஸ்ட், ஃபார்ம்ல இருக்காருன்னு அர்த்தம். அதே போல ஜாக் வெதர்லாண்ட் முதல் மேட்ச் மட்டும் தான் ஆடினாரு, மீதி எல்லா மேட்சுமே ஃபிளாப்பான ரிசல்ட் மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் போப் வந்து இந்த ஒரு 2 மேட்ச் வந்து சூப்பரா ஆடி கொடுத்தாரு, ஒரு 34, 39. அடுத்து எல்லா மேட்சுமே ஒரு ஃபிளாப்பான ரிசல்ட் தான் எடுக்கிறாரு. என்ன விக்கெட் கீப்பிங் அப்படிங்கிற ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. அடுத்து அலெக்ஸ் ரோஸ், அவருடைய அந்த ஒரு 20 to 25 அந்த இதுல பாத்தீங்கன்னா ஒரு 4 மேட்ச் ஆடிட்டாரு. 1, 2, 3, 4 மேட்ச் வந்து அந்த ஃபார்முக்கு வந்து ஆடுறாரு. ஜிம்மி ஓவர்டன் விளாண்ட எல்லா மேட்சுமே சூப்பர், எக்ஸ்பர்ட். லாஸ்ட் மேட்ச் மட்டும்தான் அவர் வந்து ஃபிளாப்பான ரிசல்ட் கொடுத்திருக்கிறாரு. அடுத்து ஜேம்ஸ் பேஸ்லி, எதுக்குதான் டீம்ல எடுக்கிறாங்கன்னு எனக்கு இன்ன வரைக்குமே தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா நீங்களும் சொல்லுங்க. ஏன்னா மொதல் மேட்ச் அவர் பேட்ஸ்மேனா பவுலரானே தெரியல. போன சீசன்லாம் பவுலிங் ஆப்ஷன்ல யூஸ் பண்ணாங்க, இப்போ பேட்டிங் ஆப்ஷன்ல யூஸ் பண்றாங்க. பட் ஒரு 2 சீசனுக்கு முன்னால நல்லா தான் ஆடினாரு, குறைச்சலாம் மதிப்பிட முடியாது நம்ம அவரை. பட் இந்த டீமுக்கு பெருசா அவர் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணல அப்படிங்கிறது என்னோட இது. அடுத்து டாகட் 100% ட்ரீம் டீம்ல வந்துட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஹென்ரி டோரண்டன் இந்த ஒரு மேட்ச் தவிர மீதி எல்லா மேட்சுமே விக்கெட் எடுக்கிறாரு. அது ஏங்கிறத ப்ரிவியூல பார்ப்போம். கெமரன் பாய்ஸ் தொடர்ந்து 3 மேட்ச் விக்கெட் எடுக்காம லாஸ்ட் மேட்ச் வந்து விக்கெட் எடுத்து கொடுத்துட்டாரு. போப்போ அதே மாதிரிதான் ஒரு 4 மேட்ச் விக்கெட் எடுத்தாரு, அடுத்து ஒரு மேட்ச் விக்கெட் எடுக்கல. பட் அடுத்த மேட்ச் வந்து பேக் டு ஃபார்முக்கு வந்து வந்துட்டாரு. நல்ல ஃபார்ம்ல இருக்கிறது கெமரன் பாய்ஸா போப்பான்னு கேட்டீங்கன்னா போப் தான் இந்த சீசன்ல நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. கெமரன் பாய்ஸ் கூட 1, 2, 3 விக்கெட் தான் எடுத்திருக்காரு 6 மேட்ச்ல. போப் வந்து பாத்தீங்கன்னா 4, 5, 6, 7 விக்கெட் வந்து எடுத்திருக்கிறாரு. இல்ல 4, 5, 4, 6, 7, 8, 9 விக்கெட் எடுத்துட்டாரு. 6 மேட்ச்ல 9 விக்கெட் எடுத்துட்டாரு. ஒரு மேட்சுக்கு 1.5 விக்கெட் எடுத்த மாதிரி எடுத்துட்டு இருக்காரு ஆவரேஜா. சோ பாத்துக்கோங்க. சோ இப்போ நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பிச்சை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தபடியா எந்தெந்த பிளேயர் வந்து நல்ல ஃபார்ம்ல இந்த பிபிஎல் சீசன் ஆடுறாங்கன்னு பாத்துக்கோங்க. ஏன்னா நீங்க எல்லா வருஷம் ரெக்கார்டையும் போட்டு குழப்பிக்காதீங்க. நிறைய பேர் பண்ற மிஸ்டேக்கே அதுதான். போன வருஷத்துல இவன் இப்படி விளாண்டா, அதுக்கு முந்தின வருஷத்துல இப்படி விளாண்டா அப்படின்லாம் நீங்க பாக்காதீங்க. ஏன்னா இந்த கரண்ட் இயர்ல எப்படி ஃபார்ம்ல இருக்காங்கன்னு மட்டும் பாருங்க. ஏன்னா போன வருஷம் ஒரு பிளேயர் வந்து செம்ம ஃபார்ம்ல ஆடி இருப்பாரு, இந்த வருஷம் ஃபார்ம் அவுட்ல போயிருவாரு. போன வருஷம் ஃபார்ம் அவுட்ல இருந்த பிளேயர் இந்த வருஷம் நல்லா ஆடுவார். அதனால அதை வந்து கணக்கிடாதீங்க. ஸோ கவனமா இருந்துக்குவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஆப்ஷன் வந்து மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல யாரெல்லாம் இன்னைக்கு நீங்க இந்த சூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சா, முதல் ஆப்ஷன் நிக்கில் சௌத்ரி வந்து நான் சூஸ் பண்றேன். ஏன்னா மினிமம் 2 to 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்றாரு, பிளஸ் பேட்டிங் ஆப்ஷன் இருக்கு அவர்கிட்ட இருந்து. நம்ம ரொம்பலாம் எதிர்பார்க்க தேவையில்லை. எனக்கு தெரிஞ்சு ஒரு விக்கெட் போதும். எப்படியாச்சும் அந்த 2-3 ஓவர்ல ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்து
ஒரு 20 ரன் அடிச்சு கொடுத்தா நமக்கு வந்து ட்ரீம் டீம்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம மஸ்ட் பிக்ல சூஸ் பண்றதுக்கும் ஒருத்தான ஒரு பிளேயரா இருந்துருவாரு. அதுக்கு அடுத்தபடியா கிறிஸ் ஜோர்டானை வந்து நான் சொல்றேன். ஏன்னா மேட்சுக்கு மேட்ச் 1 or 2 விக்கெட் வந்து எடுத்து கொடுக்குறாரு. ஸோ மஸ்ட் பிக் ஆப்ஷனா நான் சூஸ் பண்றேன். அதே போல வந்து இன்னைக்கு வந்து ஹோபர்ட் வந்து கொஞ்சம் திணறிட்டாங்கன்னு வைங்களேன். டாப் ஆர்டர்ஸ் வந்து நம்ப முடியாத டாப் ஆர்டர்ஸ் தான். ஸோ திணறிட்டாங்க அப்படிங்கும்போது அவருக்கு வந்து ஒரு பேட்டிங் கிடைச்சி ஒரு 15 ரன் அடிச்சு கொடுத்தா கூட அது வந்து நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நான் வந்து மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல சொல்றேன். எலிஸை பொறுத்த வரைக்கும் டவுட் தான். ஸோ இன்னும் ஸ்குவாட்ல வரல நேமு. ஸோ ஸ்குவாட்ல நேம் இல்லைன்னா அந்த இடத்துல சொன்ன மாதிரி ஸ்பின்னர் தான் ஆடுவாரு. ஸோ அவருக்கும் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஹேஷ்லர் தான் ஆடுவாரு. ஸோ அவரும் பிபிஎல் சீசன்ல ஆடி இருக்கிறாரு. லாஸ்ட் மேட்ச் நல்லா விக்கெட் ஸ்கோர் பண்ணியிருக்காரு சேம் பிட்ச்ல. இருந்தாலும் நீங்க பண்ண வேண்டியது ஸ்குவாடை வந்து நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன். எலிஸா அவர் ஆடுறாரு, எலிஸ் விளாண்டாருன்னா கண்டிப்பா எலிஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா 100% ட்ரீம் டீம்ல வந்துட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி ஸோ மஸ்ட் பிக்ல பார்த்தோம் அப்படின்னா வேற எனக்கு தெரிஞ்சு நீங்க வந்து மஸ்ட் பிக்கா வந்து மெரிடித்துக்கு கூட நீங்க போகலாம். ஏன்னா லாஸ்ட் மேட்ச்லாம் அவர் வந்து நான் வைஸ் கேப்டனா போட்டேன், ஒரு விக்கெட் தான் எடுத்தாரு நீங்க நினைப்பீங்க. ஆனா மேட்சை ஃபுல்லா பாத்தீங்கன்னா தெரியும் 2 கேட்ச் கிட்ட அவர் பால்ல வந்து மிஸ் பண்ணி விட்டாங்க. ஸோ அதனால அது லக்கு தான். நிறைய பேர் வந்து அதெல்லாம் பெருசா இது பண்ணி ஐயோ இவரு பண்ணிக்கிறா சொன்னேன், ஆனா அவர் கேட்ச் மிஸ் பண்ணிட்டாரு இல்லைன்னா நம்ம வின், அதெல்லாம் இந்த சீன்லாம் அங்க இல்லை. ஏன்னா எல்லாமே கலந்ததுதான் ஃபேண்டசி. ஃபேண்டசினா ஹார்ட் ஒர்க்கு ஒரு 10%, 90% லக்கு வேணும் நமக்கு. அப்படிங்கும்போது அந்த லாஸ்ட் மேட்ச்ல நான் வைஸ் கேப்டனா போட்டதுக்கு 2-3 விக்கெட் கிடைக்க வேண்டியது கிடைக்கல, ஒரு விக்கெட் தான் எடுத்தாரு. ஆனாலும் மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல சொல்றேன். ஏன்னா 4 ஓவர் மினிமம் 1 or 2 விக்கெட் அப்படிங்கும் போது அந்த மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல வந்துருவாரு. ஸோ மஸ்ட் பிக்கா நிகில் சௌத்ரி, கிறிஸ் ஜோர்டான், அதுக்கப்புறம் எலிஸ் விளாண்டார்னா கண்டிப்பா எலிஸ், அப்புறம் மெரிடித். இந்த 4 பேரையுமே கண்டிப்பா போக்கஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ்ல யாரெல்லாம் மஸ்ட் பிக் ஆப்ஷன் வைக்க போறோம் அப்படின்னா உங்களுக்கே தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து ஜிம்மி ஓவர்டன் மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல கண்டிப்பா சூஸ் பண்ணலாம். பேட்டிங் பிளஸ் பவுலிங் மொதல் 4 மேட்ச் கிட்ட செம்மையானாரு. லாஸ்ட் ஒரு மேட்ச் மட்டும் தான் ஃபிளாப்பான ரிசல்ட் கொடுத்துருக்காரு. அதனால அதை கண்டுக்காதீங்க, பெருசா இது பண்ண வேணாம். அதே போல டோரண்டன் ஸோ வந்து அந்த டீமோட டெத்ல அட்டாக் பண்ணுவாரு. மினிமம் 1 or 2 விக்கெட் எல்லா மேட்சுமே. ஸோ நீங்க தைரியமா அவரை வந்து எடுக்கிறதுல தப்பே கிடையாது. ஸோ மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த 2 பேரையுமே நம்ம வந்து இந்த டீம்ல இருந்து சொல்றோம். அந்த டீம்ல இருந்து ஒரு 4 பிளேயர் 3 பிளேயர் மேக்சிமம் வச்சுக்கோங்க. அடுத்ததா நீங்க இன்னைக்கு வந்து மல்டிபிள் கிராண்ட் லீக்ஸ்ல கொஞ்சம் டிஃபரன்ஷியலா நீங்க யோசிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இல்ல ஒரு 50 பேர் விளையாடக்கூடிய லீக்லாம் இருக்கு. இப்போ XL11 பாத்தீங்கன்னா மினி கிராண்ட் லீக் சொல்லி ஒரு 120 பேர் விளையாடக்கூடிய லீக் போடுறாங்க, 50 பேர் விளையாடக்கூடிய மினி கிராண்ட் லீக் போடுறாங்க. அதுல எப்படி நீங்க போக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேத்யூ வெய்ட் நல்ல ஒரு ஆப்ஷன். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, பிளஸ் பேட்டிங் பிளஸ் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் கூட உங்களுக்கு வந்து இருக்கு. திடீர்னு ஒரு 30+ ரன் வந்துட்டாலும் கூட ட்ரீம் டீம்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். நிறைய பேர் வந்து விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல பென் மெக்டர்மெட் இந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் போக்கஸ் பண்ணுவாங்க. இல்லைன்னா ஒல்லி போப்பை தான் போக்கஸ் பண்ணுவாங்க. யாருமே மேத்யூ வெய்டை போக்கஸ் பண்ண மாட்டாங்க. பட் நீங்க அந்த மாதிரி மினி லீக் மெகா லீக்ல விளையாடும் போது மேத்யூ வெய்டை போக்கஸ் பண்றதுல மிஸ்டேக் பண்ணிடாதீங்க, ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி வந்து நீங்க வந்து ஸ்டெலான் லேக்கே ஸோ இவரையும் வந்து ஸ்டான் லேக்கே இவரையும் வந்து நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். ஏன்னா மேட்சுக்கு மேட்ச் வந்து 1 ஓவர்ல இருந்து 3 ஓவர் வரைக்கும் மஸ்டா பவுல் பண்றாரு. ஆனா 4 ஓவர் கண்டிப்பா பவுல் பண்ணுவாரான்னு கேட்டீங்கன்னா சொல்ல முடியாது. ஏன்னா நிகில் சௌத்ரி 2 ஓவர் பவுல் பண்ணாருன்னா இதுல இவர்கிட்ட இருந்து 1 ஓவர் எடுத்துருவாரு. அதனால மினிமம் 1 or 3 ஓவர்ஸ் பவுல் பண்றாரு. 1 or 2 விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்தாரு அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பா மல்டிபிள் கிராண்ட் லீக்ஸ்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா எல்லாரோட எய்ம் வந்து ஜோர்டான், எலிஸ், மெரிடித் இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபாஸ்ட் அட்டாக். நீங்க கொஞ்சம் டிஃபரன்ஷியலா போனா இவரை தான் நீங்க வந்து மல்டிபிள் கிராண்ட் லீக்ஸ்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் நம்மளுடைய அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் டீம்ல யாரெல்லாம் மல்டிபிள் கிராண்ட் லீக்ஸ்ல போக்கஸ் பண்ணலாம் அப்படின்னா முதல் ஆப்ஷனா வெதர்லேண்ட். மேட்ச் தலைவர் 40 ரன் ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு. அதுவும் பயங்கர ஹிட்டரா அதிரடியா ஆடி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் எல்லா மேட்சுமே சிங்கிள் டிஜிட், ஒரு மேட்ச் மட்டும் 11 ரன். ஆனா இவரை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம் மல்டிபிள் கிராண்ட் லீக்ஸ்ல. மேபி ஒரு 30+ ரன் அடிச்சு கொடுத்தா கூட உங்களுக்கு வந்து
பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பா நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ஸ்ல ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி நீங்க வந்து கண்டிப்பா கெமரன் பாய்ஸையும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பிட்ச் வந்து ஸ்பின்னுக்கு சப்போர்ட் கிடைக்கக்கூடிய ஒரு பிட்ச். அது மட்டும் இல்லாம கெமரன் பாய்ஸ்ல இருந்து 4 ஓவர் நீங்க எதிர்பார்க்கலாம் கண்டிப்பா. மேத்யூ ஷாட் வேற இல்ல. மேத்யூ ஷாட் ஒருவேளை ஸ்குவாட்ல ஆட் பண்ணி உள்ள வந்துட்டார் அப்படின்னா கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸை கம்மி பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நீங்க கண்டிப்பா இவருக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். மல்டிபிள் கிராண்ட் லீக்ஸ்ல வெதர்லாண்டையும் அண்ட் கெமரன் பாய்ஸையும் கண்டிப்பா ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஒரு 50 பேர் விளையாடக்கூடிய லீக்கா இருந்தாலும் சரி, 120 பேர் விளையாடக்கூடிய லீக்கா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு 10,000 பேர் விளையாடக்கூடிய லீக்கா இருந்தாலும் சரி, 1,00,000 பேர் விளையாடக்கூடிய லீக்கா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. வெதர்லாண்ட், கெமரன் பாய்ஸ், இங்க வந்து மேத்யூ வேடு, ஸ்டாங்லி, இந்த 4 பேரையும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ ஒரு 50% ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் அப்படிங்கும்போது பிளஸ் எஸ்எல்லையும் இவங்களை வந்து நீங்க கண்டிப்பா ஃபோக்கஸ் பண்ணலாம். அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மிச்சல் ஓவனை வந்து நீங்க கண்டிப்பா எஸ்எல்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். ரீசன்ட் ஓரளவுக்கு நல்லா ஆடி கொடுக்குறாரு, ஓப்பனிங்கும் ஆடுறாரு. ஸோ எல்லாருமே வந்து செலக்ட் பண்றாங்க. ஆல்மோஸ்ட் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 75% பேர்கிட்ட செலக்ட் பண்றாங்க. சாய் ஹோப்பையும் ஒரு 50% மேல வந்து ட்ரை பண்றதுனால எஸ்எல்ல வந்து நான் சொல்றேன் சாய் ஹோப்பையும். அதே மாதிரி பென் மெக்டர்மெட்டையும் நீங்க எஸ்எல்ல வந்து ட்ரை பண்ணுங்க. ஒரு 75% பேர்கிட்ட ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ பேட்டிங் வரும்போது மிச்சல் ஓவன், சாய் ஹோப்பு, பென் மெக்டர்மெட், இந்த 3 பேரையுமே ஸ்மால் லீக்ல நிறைய பேர் ஃபோக்கஸ் பண்றாங்க. மேபி நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி சாமிக்கல், ஸோ இவரையும் வந்து எஸ்எல்ல ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா மேட்சுக்கு மேட்ச் வந்து ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துடுறாரு. கம்ப்ளீட்டா 4 ஓவர் பவுலிங் பண்ணக்கூடிய ஒரு மெயின் ஸ்பின்னரா அவர் இருக்காரு. எலிஸ் வந்தாருன்னா அவர் தான் ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட் மெயின் ஸ்பின்னரா இருப்பாரு. ஒருவேளை எலிஸ் வரலன்னா கூட 2 ஸ்பின்னர் ஆப்ஷன் இருக்கும்போது கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. அதே போல அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ்ல எஸ்எல்ல பொறுத்த வரைக்கும் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது ஷாட்டுக்கு வந்து எல்லாரும் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. மேபி நீங்களும் ட்ரை பண்ணலாம். ஒலிப்போ பேட்டிங் பிளஸ் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் இருக்கு. ஸோ எஸ்எல்ல ஃபோக்கஸ் பண்ணுவாங்க எல்லாருமே. டாகட்ஸ் வந்து எல்லாருமே எஸ்எல்ல ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஏன்னா மேட்சுக்கு மேட்ச் விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு. போப்பையும் எஸ்எல் எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவரும் எல்லா மேட்சும் விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு. விளாண்ட 6 மேட்ச்ல 9 விக்கெட். டோரண்டனுக்கு அடுத்தபடியா அதிக விக்கெட்ல இருக்கிறது அவரு தான். ஸோ அதனால இந்த 1 2 3 4 இந்த 4 பேரையுமே உங்க ஆப்போனன்ட் வந்து எஸ்எல்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் பாத்தீங்கன்னா இந்த டீம்ல இருந்து நான் சொல்லக்கூடிய பெஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் ஃபர்ஸ்ட் ஜிம்மி ஓவர்டன், பெஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டன். 2வது டோரண்டன், பெஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க எடுக்கலாம். 3வது கொஞ்சம் ரிஸ்கா போகணும்னு நினைச்சீங்க அப்படின்னா போப்போ வந்து வீசியா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது இந்த 3 பேருமே இந்த டீம்ல இருந்து எடுத்தா போதுமானதா இருக்கும். அதே மாதிரி ஹோபர்ட்ல வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் எடுத்தீங்கன்னா பெஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் எலிஸ் இருப்பாரா இல்லையான்னு எனக்கு ஸ்டில் டவுட். ஸ்குவாட் வரல சொல்லிட்டேன் முதல்ல. அப்படி இருந்தாரு அப்படின்னா கண்டிப்பா எலிஸ் வந்து கேப்டன் வைஸ் கேப்டனை ட்ரை பண்ணுங்க. நிக்கில் சௌத்ரியை வந்து ஒரு விசியா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். மேத்யூ வெய்ட ஒரு விசியா ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கலாம். மெரிடித்தையும் விசியா ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ எல்லாருமே விசி ஆப்ஷன்ல கொடுக்குறேன்னா கேப்டனா கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது உங்களுடைய பர்சனல் ரிஸ்க். இப்போ நம்மளுடைய ஸ்மால் லீக் டீம். ஸோ ஃபர்ஸ்ட் மஸ்ட் பிக் ஆப்ஷன் யாரெல்லாம் நீங்க பார்த்தோன்னே தெரியும். ஜிம்மி ஓவர்டன், கிறிஸ் ஜோர்டன், நிக்கில் சௌத்ரி, டோரண்டன், அடுத்து வந்து மெரிடித்து, அவ்வளவுதான். ஸோ இந்த 5 பேர் தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மேட்ச்ல மஸ்ட் பிக் ஆப்ஷனா வச்சிருக்கோம். ஸ்மால் லீக்ல பென் மெக்டர்மெட், அடுத்து ஒல்லி போப்பு, அதுக்கப்புறம் வந்து டாகட். ஸோ இந்த 3 பேர் தான் ஸ்மால் லீக்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய சொன்ன பிளேயர். ஆனா இன்னைக்கு மேட்ச்ல கொஞ்சம் ரிஸ்கா டீம் போட்டிருக்கிறேன். மேத்யூ வெய்டு. ஸோ மேத்யூ வெய்டை யாருமே மோஸ்டா செலக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ ஒரு 30+ ரன் அடிப்பார் நினைச்சா கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி வெதர்லாண்டையும் யாருமே ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. இந்த வெதர்லாண்டுக்கு பதிலா ஒன்னு கிறிஸ்லின் எடுப்பாங்க, இல்லையா இந்த இடத்துல மேத்யூ வெய்டு வெதர்லாண்டுக்கு பதிலா இன்னொரு காம்போ வரும், கிறிஸ்லின் ஆர் டி ஷாட். இந்த காம்போ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா நம்மளுடைய ஹோபர்ட்ல இருந்து கூட ஏதாச்சும் ஒரு பிளேயரை தூக்கி போட்டு கூட அவங்க எடுத்துட்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை வந்து கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. நான் வந்து 2மே அல்ட்ரா ரிஸ்க் எடுத்து வச்சிருக்கேன். ஸ்கோர் பண்ணல அப்படின்னா ஒன் சைடு தோல்வியா போயிடும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல இந்த பவுலரை நம்ம வந்து ஒரு ட்ரம்ப் கார்டா தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த இடத்துல நிறைய பேர் வந்து எலிஸ் விளையாண்டாருன்னா பிரச்சனை இல்லை, எலிஸ் தூக்கி போட்டு சேஃபா போயிடலாம்.
அப்படி எலிஸ் விளையாடலைன்னா இது ஒரு ரிஸ்கான ஆப்ஷன். சேஃபான ஆப்ஷன் வேணும்னா உங்களுக்கு 2 ஸ்பின்னர்ஸ் இருக்கிறாங்க. அந்த 2 ஸ்பின்னர்ஸ் வந்து நீங்க தாராளமா ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். கேப்டன் ஜிம்மி ஓவர்டன் வந்து பெஸ்ட் கேப்டனா இருப்பாரு. வைஸ் கேப்டன் அப்படின்னு பார்க்கும்போது கிறிஸ் ஜோர்டான் ஒரு பெஸ்ட் வைஸ் கேப்டன், மெரிடித் ஒரு பெஸ்ட் வைஸ் கேப்டன், அதே போல டாரண்டன் ஒரு பெஸ்ட் வைஸ் கேப்டன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் பெருசா நம்பல. ஏன்னா 2 மேட்சுமே ஒரு 150 160 தான் ஸ்கோர் போயிருக்குது. அதனால நான் பெருசா நம்பல. உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க பேட்டிங்ல கூட கேப்டன் வைஸ் கேப்டனை ட்ரை பண்ணலாம். இல்லைன்னா நிறைய பேர் கூட மேத்யூ வெய்டுக்கு பதிலா மிச்சல் ஓவனை கூட ஆல்ரவுண்டர்ல செலக்ட் பண்ணுவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு 2-3 ஆப்ஷன் இருக்கு. டி ஷாட்டு, மிச்சல் ஓவன், கிறிஸ்லின். இந்த 3 பேரை விட மேத்யூ வெய்டும் நெதர்லாண்டும் நல்ல பாயிண்ட் வாங்கி கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஒன் சைடு ஸ்வீப் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா ஒன் சைடு லாஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ கண்டிப்பா வீடியோ பத்தியான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா ஷேர் பண்ணிட்டு போங்க. உங்களுடைய ஒப்பீனியனை ஷேர் பண்ணாதான் நமக்கு இன்னும் உற்சாகமா இருக்கும். ஸோ மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஸோ வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.